கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். மல்கியா 1:6. ஆமென். நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எல்லாரும் எழுதிக்கோங்க. பிதாவை கனம் பண்ணுவதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். பிதாவை கனம் பண்ணுவதனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிதா யார் அப்படின்னு சொல்லி இந்த பூமியில் இயேசு உழந்து வந்து 3.5 வருடங்கள் அவள் பிரசங்கம் பண்ணும் பொழுதுதான் பிதா யார் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர் வடதிசையில் அமைந்திருக்கிற அந்த சிங்காசனத்தில் எப்படி வீற்றிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. ஆமென். நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆமாம், அவங்க என்ன செய்கிறாங்களாம், சரீரத்தை கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியாமல் ஓடி ஒளிஞ்சிருந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சது. ஆனால் தேவன் பிதா ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் பிசாசு உன்னைய நரத்துக்கு கொண்டு போயிடுவான், பிசாசு உன்னைய நரத்துக்கு கொண்டு போயிடுவான் அப்படிம்பாங்க. பிதா தான், ஆமென், தோத்திரம், அவருடைய குமாரனை அறிகிற அறிவினால நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதை அறியாததுனால சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவர் தான் நம்முடைய பிதா. பிரைஸ் தி லார்ட். இந்த பிதாவை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது பிதாவினால் நமக்கு அவரை கனம் பண்ணும் போது நமக்கு ஒரு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் பிதா யார் என்று கண்டுபிடிக்கணும். நம்முடைய பிதா அவர் படைத்தவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. படைப்பு உலகத்திலேயே அதிசயமானது படைப்பு. மகிமையான ஒரு படைப்பு உலகத்தை படைத்திருக்கிறார். வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள். அப்பா, இவ்வளவு மகிமையான காரியங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று வேதம் கூறுகிறது. ஒரு கிரிக்கெட் பால் சுழன்று கொண்டே செல்வது போல் அந்த பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது, பூமியை சுற்றி கொண்டு வருகிறது. அவ்வளவு வேகமான சுழற்சியில் அது போயிட்டு இருக்கு. அவ்வளவு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார், இந்த பூமியை படைத்திருக்கிறார். இதுக்கு மேலே உள்ள படைப்புகளை பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி, என்ன பால்வெளி மண்டலம், அண்ட சராசரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. எத்தனையோ அப்படி ஒரு எங்கேயோ போகுது. அந்த படைப்பை நம்ம ஆராய முடியாத அளவு இருக்கிறது. இது எல்லாம் வார்த்தையால் படைத்தார். அவ்வளவு வல்லமை கொண்டவர் நம்முடைய தேவன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, படைத்தவர் அத்தனையும் ஆளுகை செய்கிறார். அவருடைய அனுமதியின்றி அணு கூட அசையாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். தனக்கு இஷ்டமானவைகளை ஆண்டவர் ஆளுகை செய்யும்படி வைக்கிறார். ஆமென். அவர் வலியோரை தாழ்ந்தோரை உயர்த்துகிறார், மேட்டுமையானவனை கீழே தள்ளுகிறார். தோத்திரம். அவருடைய ஆளுகையில் அவன் உலகம் முழுவதும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறவர் நம்முடைய ஆவியார், நம்முடைய தேவன். மாத்திரமல்ல, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து நம்மளை போஷித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. பைபிளில் போட்டுக்கிறது சங்கீதம் 104, 26, 27. சங்கீதம் 106, 104, 26, 27, 28 ஆகிய 3 வசனங்களில் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலம் உண்டு, ஏற்றவேளை ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கடல்ல கப்பல்கள் ஓடும், மனுஷன் உண்டாக்கியது. அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலமும் உண்டு. இந்த திமிங்கலம் சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க. இதுக்கு சாப்பாடு போட முடியுமா? நம்ம வீட்டில்
வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு போடுவதே பெரிய பாடாக இருக்குது. அல்லேலூயா. பிள்ளை கேட்குது 2 தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கு வயிறு பசிக்குமா அப்படின்னு கேட்டால் 2 பொரிகடலையும் கருப்பட்டியும் சாப்பிட்டு தண்ணியை குடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். வீட்டில் உள்ளவங்களுக்கே சாப்பாடு கொடுக்க முடியல. ஆனால் தோத்திரம் தேவன் பாருங்கள், அந்த திமிங்கலத்துக்கு ஆகாரம் கொடுக்குறாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஒரு திமிங்கலம் 30 மீட்டர் நீளமும் 200 டன்னு எடையும் இருக்குமா. அதுக்கு சாப்பாடு போட முடியுமா? ஒரு யானைக்கு சாப்பாடு போட முடியுமா? அல்லேலூயா. நம்ம ஊரில் ஒரு தடவை ஒரு யானைக்கு ஒருத்தன் வாழைப்பழம் கொடுக்கும்போது டைரெக்டாக வாயிலே கொடுத்துட்டான். கொடுங்க சார்னு அவனும் சொல்லிட்டான். உடனே கொடுத்துட்டு நல்லா யானையை வணக்கம் செலுத்திட்டு திரும்பும்போது கையில் மோதிரத்தை காணும். யானை மருந்தையும் சேர்த்து எடுத்துட்டப்பா அப்படின்னு சொன்னான். யானைக்கு உள்ளே போன மோதிரம் வெளியே வருவதற்கு 24 மணி நேரம் ஆகும். உன் யானை எங்கேயும் விடமாட்டேன், இங்கே தான் கட்டில் போடுன்னு சொல்லி கட்டில் போட்டு அங்கேயே சேரை போட்டு உட்காந்துட்டான். நீ மோதிரத்தை பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த 24 மணி நேரமும் சாப்பாடு கொடுக்கணும். அதுவும் சாதாரண சாப்பாடில் எவ்வளவுக்குள்ளே அதிகமாக கொடுக்க அவ்வளோக்குள்ளே வெளியே வரும். உடனே இவன் என்ன செஞ்சான், போய் அறுவாள் எடுத்து ஒவ்வொரு தோட்டத்துலேயாக போய் தேங்காய் அந்த தென்னை மரத்தை இலையை தென்னை ஓலையெல்லாம் வெட்டி, அதானே அதுக்கு சாப்பாடு. தென்னை ஓலையை வெட்டி 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 கொண்டு வந்து குமிச்சு, அப்பா 24 ஹவர்ஸ் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்குள்ள இவனுக்கு போதும் ஆயிடுச்சு. ஒரு யானைக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆண்டவர் திமிங்கலத்தை விளையாடும்படி உண்டாக்கினார். அவைகளுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. கடைசியில் அந்த கதை போகுது. 24 மணி நேரம் கழித்து அது வெளியே வந்துருச்சு. அதை மிதிச்சு பார்த்து மோதத்தை எடுத்து கிளம்பி மாட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போது இந்த திமிங்கலத்துக்கு ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்க ஆகாரம் கொடுக்குறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்குறார். இன்னைக்கு மிதித்து நாளைக்கு அடுப்புக்குள்ளே போடுற இந்த காட்டு புஷ்பத்துக்கே தேவன் இவ்வளவு அதிகமாய் உடுத்துவிப்பாரானால், புல் செடிகள்லாம் பாருங்கள் அழகாக பூக்குது. காலை எந்திரிச்சவன் அழகாக பூக்குது. கலராக விதவிதமான நறுமணங்கள், என்ன விதவிதமான நறுமணங்கள், விதவிதமான பூக்கள், என்ன அழகாக இருக்குது. கை கொடுத்து சொல்லுங்கள், என்ன அழகாக அவங்கள படைச்சிருக்கார். மனுஷனுடைய படைப்பில் ஒரு மனிதனுடைய படைப்பு தான் வித்தியாசமானது. பிரமிக்கத்தக்க அளவிலே நான் உண்டாக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த காட்டு புஷ்பங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், அதை வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் எல்லாம் பரமபிதா போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவ்வளோ பேருக்கு நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா. என்ன அழகாக ஏன் சொல்கிறார் பாருங்கள். இன்னைக்கு மிதித்து நாளைக்கு காட்டு அடுப்புக்குள்ளே போடுகிற இந்த காட்டு புஷ்பத்திற்கே தேவன் உடுத்துவிப்பாரானால், உங்களை போஷித்து உங்களை உடுத்துவித்து உங்களை விசாரித்து உங்களை நடத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நீங்கள் கேட்பதற்கு மேலாக பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. மாத்திரமல்ல, நமக்கு ஜீவனையே தந்திருக்கிறார். சுவாசத்தை உண்டாக்கி நம்முடைய உலகத்தில் உண்டாகிற அத்தனை பேருக்கும் நல்ல சுவாசத்தை கொடுத்து, மாத்திரமல்ல அவன் அழிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். என் உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறேன், ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி பிதா நமக்கு ஜீவனையே தந்திருக்கிறார். நாம் விடும் சுவாசமே அவர் தந்த சுவாசம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய தேவன். நம்ம மேலே அன்பு உள்ளவர், நம்ம மேலே கரிசனை உள்ளவர். ஆமென். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். தோத்திரம். 1000 கண்களை உடையவர், 7 ஆவிகளை உடையவர். தோத்திரம். அவ்வளவு மகிமையான ஒரு பிதா. அந்த பிதா நம்மளை பார்த்து கேட்குறாரு, என் கணம் எங்கே? நான் பிதாவானால் என் கணம் எங்கே? இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறார். கொஞ்சம் தேவனை கனப்படுத்துவதற்கு கொஞ்சம் வழிமுறைகளை பார்ப்போமா? ஆண்டவரை கனம் பண்ணினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை பார்ப்போமா? அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை கனம் பண்ண விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நல்லா பாருங்க, இவ்வளோத்தையும் படைச்சி வச்சுட்டு கேட்குறாரு, நான் உங்கள் பிதாவானால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு, நான் உங்கள் மத்திலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் பிதாவானால் என் கனம் எங்கே? ஏமன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம்
பிதாவை கனம் பண்ணுவதற்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். சரியா? முதலாவது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். வாயின் வார்த்தை மூலமாக எப்படி கனம் பண்ணுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்ன, உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்மை மாத்திரம் ரட்சித்து அபிஷேகம் செய்து அவருடைய மகிமையான சபையை கொண்டு வந்து வைத்து இரவும் பகலும் அவரை துதிக்கும்படி ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். எனக்கு பணி எதுக்கு? எதுக்கு? அவரை துதிப்பதற்காக. துதி அப்படிங்கிறது 2 வகைப்படுகிறது. ஒன்று, நம்ம வாயை திறந்து ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், உமக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்றது. பரலோகத்தில் இருக்கிற 24 மூப்பர்கள்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஸ்தானத்தை உடையவர்கள். தங்கள் சிங்காசனத்தை விட்டு இறங்கி தாழ விழுந்து கிரீடத்தை கலத்தி கீழே வைத்து விட்டு உயிரோடு இருக்கிற சதாகாலமும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் போட்டிருக்கு. ரட்சணியமும் கனமும் மகிமையும் உமக்கே, நீரே துதிக்கு பாத்திரர் அப்படின்னு சொல்லி அப்படியே அவரை புகழ்ந்து ஆராதிக்கிறாங்க. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறது என்பது ஒரு பக்கம் துதி. சரியா? நம்ம நாவில் எப்போதும் அவருடைய துதி இருக்கணும். கர்த்தரை காலத்திலையும் ஸ்தோத்தரிப்பேன். என்ன? ஆமாம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அப்படியே துதி இருந்துக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கணும். துதியில் இன்னொரு வகை இருக்குது. என்ன தெரியுமா? அவர் செய்த அதிசயங்களெல்லாம் தியானித்து பேசுங்கள். அவர் செய்த நன்மைகளெல்லாம் தியானித்து பேசுங்கள். நம்ம கூட்டம் முடிஞ்ச உடனே இயேசு செய்த நன்மைகளை பேசிக்கிட்டே இருக்கணும். பள்ளிக்கூடம் போகும்போது, கல்லூரி போகும்போது, வேலை பார்க்குற இடங்களில், நம்ம போகிற இடங்களில், வர்ற இடங்கள்லாம் இயேசுவின் அன்புகளை, அவருடைய சாட்சிகளை, அவருடைய அதிசயங்களை நாம் பேசிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாயில் அப்படியே அவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் துதி. அவர் நம்முடைய நேரங்கள் அதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது பேசணும். தேவன் எவ்வளவு காரியத்தை செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா, எவ்வளோ நன்மையை செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய துதியை பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவரை துதிக்கிற துதி. அப்படி நாம் துதிக்க இரவும் பகலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ண நாம் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆனால் இந்த ஜனங்கள் துதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், தேவனை துதிக்க வேண்டிய வாய் என்ன செய்து பாருங்க. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உங்க பேச்சு இனி ரொம்ப கஷ்டப்படுத்துதுப்பான்னு சொல்லி பிதா சொல்லுதார். ஏன்? ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். என்னத்தை பேசுனீங்க? வாசிங்க. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? கூட்டங்களுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆராதனைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நாங்கள் வீட்டில் உட்காந்தே ஜெபம் பண்ணுறோம். வித்தியாசமான ஆவிலாம் உள்ள இறங்கி இருக்கு. என்ன பிரயோஜனம்? விருதா. இந்த வார்த்தை பிதாவை விசனப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. மகிமையான ஒரு சபையை தந்திருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். மகிமையாய் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த இயேசு இருக்கிறாரே. நம்முடைய வாயின் வார்த்தைகளோட விசனப்படுத்தலாமா? என்ன, யோபு அப்படி ஒரு விசனப்படுத்துகிற ஒரு வாய் நமக்கு இருந்தால் என்ன பிரயோஜனம்? விருதா என்று சொல்லுகிற ஒரு வாய் இருந்தால், யோபு சொல்கிறார் பாருங்க, யோபு 40 நாளில். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வேதனையில் பேசுகிறேன் பாஸ்டர், எனக்கு வருகிற குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? அந்த வேதனை பாஸ்டர். வாசிங்க, யோபு 40 நாளில். நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். கை இருக்கா? வாயை பொத்துங்க பார்ப்போம். அவ்வளோதான், தேசத்தில் எழுப்பல் வந்துடும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வாயை பொத்தியாச்சுன்னா தேசத்தில் எழுப்புதல். நல்ல வெளிப்பாடாக இருக்க. பாச சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாமா? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாமா? யார் அறிவிப்பா? என் காரியமாக யார் போவோம்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல தேவ பிள்ளைகள் இவ்வளவு கொடுமை. 10 பிள்ளைகள் இறந்து போச்சு, 7000 ஆடுகள் அழிஞ்சு போச்சு, 3000 ஒட்டகள் அழிஞ்சு போச்சு, 500 ஏறு மாடுகள் அழிஞ்சு போச்சு, 500 பசுமாடுகள் அழிஞ்சு போச்சு, வேளாண்மை மூலம் எரிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரே ஆள் மட்டும் சும்மா பிரமாதமாக இருக்காங்க, ஒரு முடி கூட கீழே விடாமல். யாரு? அப்படி சூப்பராக இருக்காங்க. அல்லேலூயா.
மற்ற மேலேருந்து கீழே வரைக்கும் கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஒரு ஓட்டை மட்டும் எடுத்து சுரண்டிக்கிட்டு அவர் சொல்லுறார், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் வாயை எடுத்துக்கொண்டு என் கையை எடுத்துக்கொண்டு நம்ம அமைதியாக இருந்தாலே போதும், எழுப்புதல் பற்றி பிடிக்கும். ஜெபி துதி முடியலையா, உன் பாட்டில் அமைதியாக இரு. நீ உன் வாயின் வார்த்தையினால் கர்த்தரை கனவீனம் பண்ணாத, விருதா என்று சொல்லாத. தோத்திரம். கர்த்தரை தேடுவதனால எங்களுக்கு என்ன நன்மை என்று துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லாத. தோத்திரம். வாயினால் நான் நீசன், வாயினால் புத்திட்டு ஏற்ற வேலையில் உன் மேலே அபிஷேகம் இறங்கி வந்து உன் குடும்பத்தில் அளவில்லாத ஆசீர்வாதம் இறங்கி வரும் பொழுது தோத்திரம், உன் வாய் தன்னால் திறக்கும். தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு, தேவனை உயர்த்தும்படிக்கு உன் நாவு கர்த்தரை ஆமென் ஆயத்தப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் தூஷணங்கள், குறை பேசுதல், தேவ பிள்ளைகளுடைய நாவுகளை குற்றம் சுமத்துதல் இருக்கவே கூடாது. இதெல்லாம் ஈவில் ஸ்பிரிட். நம்முடைய நாவில் அவரை துதிக்கிறதும் அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சு போகும்போது அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். சில நேரங்களில் காரில் ஏறி உட்காந்துட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது வாயை ஏதாவது திறந்துட்டாங்கன்னா, ஏசு நாமத்தினால வாயை கட்டிடு, ஒரு கட்டிட்டு ஏசு நன்மையில் பேச ஆரம்பிங்க. அவர் செய்த ஆமன் அற்புதங்களை பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? ஆமென். ஆக நம்மை ஆண்டவர் அவருக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய துதியை நாம் சொல்லி வர வேண்டும். இரண்டாவது, பலி காணிக்கை செலுத்துவதன் மூலமாய் நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். சரியா? பலி காணிக்கை. மல்கியா 3:8-9 வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் சொல்லுறாரு, என்னை கனம் பண்ணலப்பா, என்னை வஞ்சித்தீங்க அப்படின்னு சொல்லி. எதில் வஞ்சித்தோம்? ஆண்டுடைய சமூகத்தில் செலுத்துகிற பலிபடத்தில் செலுத்துகிற பலி, கற்பம் திறந்து பிறக்கிற தலையீட்டனத்தையும் உன் தேவனாயை கர்த்தருக்கென்று நீ கொடுப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறாரு. பொருத்தனை காணிக்கை, நீ உன்னை பொருத்தனை செய்து கொண்டால் அதை செய்ய நிறைவேற்ற தாமதியாதேன்னு சொல்லியிருக்காரு. தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரு. நீ தேவ சமூகத்தில் தசமபாகம் காணிக்கையை கொடுப்பது மாத்திரம் அல்ல. தோத்திரம். உன் நேரத்தை கொடுக்கிறது, உன்னை அர்ப்பணிப்பது, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது, இது எல்லாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நிலத்தின் கனிகள், என்ன உன்னுடைய மிருக ஜீவனுடைய கனிகள், இதெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று கொடுப்பாயாக, ஆலயத்தில் உண்டாயிருக்கும்படி கொடுப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த ஆசாரியர்கள்லாம் ஊனமுற்றதை பலவீனமானதை கொண்டு போய் பலி செலுத்துகிறாங்க. இப்படி என்னை நாமத்தை அசட்டை பண்ணாதீங்க, என்னை வஞ்சிக்காதீங்க என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். தோத்திரம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு என்று நாம் பலி செலுத்தும் பொழுது, காணிக்கையை கொடுக்கும் பொழுது, ஆராதனைக்கு வரும் பொழுது, ஆராதனையே ஒரு பலி தான். புளியுதிரை பாட்டில் பலி என்பது உங்கள் சரீரத்தை அவன் தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். தோத்திரம். அப்போ நல்ல அருமையாக ட்ரெஸ் உடுத்திட்டு வந்து பார்க்க பிரமாதமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள்லாம் பார்க்க மகிமையாக இருக்கணும். என் வாழ்க்கை என்ன பார்த்தீங்களா பாஸ்டர், வேதனையோடு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சோகத்தோடு இருக்கக்கூடாது. தூசியை உதறி விட்டு அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அவன் வல்லமை தரித்தவர்களாய் பிரமாதமாக சிரித்த முகமாய் ஓடி வந்து தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பகலை பார்த்து சொல்லுங்க, பிதா மாதிரியே இருக்கிய, என்ன அழகா இருக்கியப்பா, பிதா மாதிரியே இருக்கியா. அப்படிதான் பைபிள் போட்டிருக்கிறது. தம் சொந்த சாயலால் அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமாம், என்ன பிரமாதமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்ல தேவனை ஆராதிக்க வரும் பொழுது மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்கிறோம் பாருங்க, அது அவருக்கு உகந்த பலி. யாரும் சொல்லாமலே நீங்கள் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் உமக்கு மகிமை என்று சொல்கிறீங்க பாருங்க, அது அவருக்கு உகந்த பலி. உங்களை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கைகள் இன்றைக்கி பணங்களை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு அள்ளி 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 கொடுக்குறாங்க. தேவ சமூகத்தில் வரும் பொழுது பெட்டிகளில் போய் சில்லறை மாற்றிட்டு இருக்காங்க. ஏமா சில்லறை மாத்திர, இந்த சர்ச்சைக்கு போகிறோம், காணிக்க போடணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் சொல்லார், என் கனம் எங்கே, என் கனம் எங்கே. கர்த்தருக்கு நாம் கொடுக்குற காரியத்தில் கொடுக்கிறது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆச்சரிட்டு அடுத்த வசனம் சொல்லுதாரு. வாசிங்க.
நம்ம அடுத்த வசனம் 11. ம் ம் ஆ இப்படியே வந்துக்கிட்டே இருந்து தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால நம்ம இனிமே கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்க பழக ஆரம்பிப்போம். ஊழியங்களை, தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு அர்ப்பணிப்போம். மிஷன் ஊழியங்களை தாங்க நம்மை அர்ப்பணிப்போம். சகலவிதமான ஊழியங்களை தாங்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பார்த்து என் மகன் என் கனம் என்றா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு ஊழியர், ஆமென், அவருடைய தகப்பனார் இறந்து சில நாட்கள் கழித்து ஒரு கூடை எடுத்துக்கொண்டு வியாபாரம் பண்ணி 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த நபர் அவர் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாராம். ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கைகட்டி வீடு வீடாக போய் நின்றாராம். வேதனையோடு அனாதையாக்கப்பட்ட அந்த நபர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்குள் வளர ஆரம்பிக்கும் போது அவர் கிடைக்கிற வருமானத்தில் தன் அறையில் ஒரு பெட்டியை வைத்துக்கொண்டு அதை எழுதி வைத்துக்கொண்டு என்னை போஷிக்கும் இயேசுவுக்கு அப்படின்னு சொல்லி டெய்லி அதில் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை போடுவாராம். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், கடந்த 6 வருஷத்துக்கு ஒரு ஊழியருக்கு நான் ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கொடுங்கள். ஆமென். தேவனை கனம் பண்ணும் பொழுது அவரும் நம்மை கனம் பண்ணுவார். சரியா? சரி, எத்தனை வாங்கிட்டுமா? 3வது மத்தேயு 6:33, தேவனுக்கு முதலிடம் கொடு, கர்த்தர் உன்னையும் முதலிடத்தில் வைப்பார். மத்தேயு 6:33. அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதல்ல தேவ ராஜ்யத்தை தேடு. நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா முதல்ல எப்படி தேவ ராஜ்யத்தை தேடுவதுன்னு சொல்லிட்டு? காலைல எந்திரிச்ச உடனே எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்களோ தெரியல, இது குளிர் காலம். அல்லேலூயா. கடந்த 2 நாளாக எங்கேயும் இல்லாத குளிர். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி சிறுவை குணம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்களோ தெரியல, காலை எந்திரிச்ச உடனே ஸ்தோத்திரம் கொஞ்சம் போய் ஸ்தோத்திரம் பண்ணி பாடல் பாடி பைபிள் வசனத்தை தியானித்து அப்படியே கொஞ்சம் விண்ணப்பம் பண்ணி அந்த நாளை ஆரம்பித்து பாருங்கள். அந்த நாளில் உங்களுக்கு வேண்டிய உடைகள், ஆகாரங்கள், உறைவிடங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலை எந்திரிச்ச உடனே கர்த்தரை கனம் பண்ண பழகும், பிதாவை கனம் பண்ண பழகும். சில நிறைய வீடுகளை பார்த்துருக்கு, எந்திரிச்சவனா தோலை துண்டை போட்டு நேரம் டீ கடையை பார்த்து போயிடுவாங்க. எந்திரிச்சவனா சில பேர் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. தோத்திரம். ஆமாம். நம்ம வாழ்க்கையில் காலை எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஐயோ கொஞ்ச நேரம் தேவனோடு பேசுவோம், ஜெபிப்போம், அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம், அவரை பாடுவோம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை நாம் துதிப்போம் என்று சொல்லி செஞ்சு பாருங்க. படிக்கிற பிள்ளைகள், கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், மாணவ மாணவிகள், ஸ்தோத்திரம், ஸ்கூலில் இருக்கிறவங்க காலை எந்திரிச்ச உடனே கற்றுக் கொடுங்க. எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கொஞ்சம் பாடி துதிக்கணும், பைபிளை தியானிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து பாருங்கள். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அதை கை கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. வேதாகம கல்லூரியில் காலை 4:50 எல்லாம் எழும்பி பைபிளோடு உட்காந்துருக்கணும். அப்படி படித்து வருகிற மாணவர்கள் ஊழியத்துக்கு வரும் பொழுது அதே பழக்கத்தில் காலை 4:50 4:30 எந்திரிச்சு பைபிளை திறந்து உட்காந்துருக்குறாங்க. முதலாவது தேவராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகளை தான் உங்களுக்கு கொஞ்சம் தேடி பார்ப்போமே. இந்த தடவை கர்த்தரை கனமணி பார்ப்போமே. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு ஆளுக்கு ஃபோன் போகணும் போல ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுக்காதீங்க, ஃபோனே தொடாதீங்க, தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஆமன் தோத்திரம். நீங்கள் காலையில் எந்திரிச்சு அவரோடு கூட கொஞ்சம் நேரம் செலவழிங்க. அவருடைய சிந்தனைகள் தேவ சித்தம் செய்கிற அந்த நினைவுகளால் நிரம்பி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியா? 4வது, தேவனை கனம் பண்ணும் பொழுது நம்முடைய வீடு முழுதும் தேவ மகிமையால் நிரம்பி இருக்கும். நம்ம வீட்டில் என்னத்தை வச்சுருக்கோம்? ஒன்றும் கிடையாது. தேவனைத்தான் கனம் பண்ணுறோம். அவரை கனம் பண்ணும்போது நம்முடைய வீடு முழுதும் மகிமையால் நிரம்பி இருக்கும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், ஆக்ட்ஸ் சாப்டர் 10:44, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், நீங்கள்
தரித்திருங்கள், அப்பொழுது உன்னத்திலிருந்து வருகிற பலத்தால் தரிப்பிக்கப்படுவீர்கள் சொல்லி மேல் வீட்டாரிலே தரித்திருந்தார்கள். அபிஷேகம் இறங்கி வந்தது. சரியா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அபிஷேகம் இறங்கி வந்தது. ஆனால் தோத்திரம், அதற்கப்புறம் பாருங்க, கொர்நேலிய வீட்டில் தான் பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இதில் என்னையா ஆண்டவரை கனமனது என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிங்களா? தரிசனத்தை கண்டு பேதுருவை தன் வீட்டுக்கு வரவழைக்கிறார் கொர்நேலியு. கொர்நேலியு யார்? சாதாரண ஒரு ஆளா? பெட்டி கடைக்காரரா? கிடையாது. அவர் 100க்கு அதிபதி. இராணுவ வீரர் மாத்திரமல்ல, மிலிட்டரியில் உள்ளவர் மாத்திரமல்ல, கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவாங்க. என்ன? 100க்கு அதிபதி. ஒரு படைத்தளபதின்னு சொல்லுவோமே, படைத்தளபதி. சொல்லுங்க, ஒரு பெரிய அதிகாரி. அவர் தன் வீட்டுக்கு பேதுருவை வரவழைக்கிறார். பாஸ்டரை கூப்பிடுறார். பேதுரு வரும் பொழுது வந்து வீட்டில் விசேஷித்த சிநேகிதரையும் உற்றாரவனெல்லாம் கூட்டு வச்சு வீடு முழுதும் ஆட்களால் நிரம்பி இருக்கிறது. ஜெபக்கூட்டம் நடக்குது. பேதுரு வாரான்னு சொன்னாலும் இறங்கி போய் பணிந்து குனிந்து அவரை வரவேற்று உள்ளே கொண்டு வருகிறார். அவரை பேச விடுகிறார். பேசின உடனே பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் இறங்கி வருகிறார். அந்த வீடு தேவ மகிமை நிறைந்த ஒரு இடமாய் மாறுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மேல் வீட்டு மேல் அந்த மாடி வீட்டுக்கு மேல் வீட்டு அறைக்கு போய் பிரயாணம் பண்ணிட்டு வராங்க. ஐயோ, அப்போ இங்கே தான் அபிஷேகம் இறங்கி வந்ததோ. அமெரிக்காவில் அசுசா ஸ்ட்ரீட்னு இடத்துல ஒரு எழுப்புதல் நடந்தது 1904. அந்த இடத்துல அபிஷேகம் இறங்கி வந்ததோ, போய் பார்த்து வருவோம்னு சொல்லி போய் பார்த்து வராங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வீட்டை கர்த்தர் மகிமையால் நிரப்புவார். அதே ஆவியானவர் நீங்கள் கூடியிருக்கிற வீட்டை ஆண்டவர் நிரப்புவார். எப்பொழுது அவரை கனம் பண்ணும் பொழுது, அவரை எப்படி கனம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஊழியக்காரரை நீங்கள் எப்படி கனம் பண்ணுறீங்களோ அது ஆண்டவரை கனம் பண்ண மாதிரி. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒருத்தர் சாட்சி சொல்கிறார், ஒரு வீட்டுக்கு வாரன் பாச சொன்ன உடனே அந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாமல் லீவ் போட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டாங்களாம். ஏம்மா லீவ் போட்டு வீட்டில் உட்கார வைக்கிறீங்க? இன்றைக்கி பாசனம் வீட்டுக்கு வர போகிறாங்கடா காலைல 11 மணிக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளில் கன மரியாதை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தோத்திரம், இன்றைக்கி ராத்திரி ஜெப கூட்டம் அப்படின்னு சொன்னால் நல்லா பாய் விரித்து டேபிள் சேர்லாம் போட்டு இந்த மாதிரி ரெட்டை தூக்கி வச்சுக்கிட்டு பாஸ்டரில் உட்காருவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பிரமாதமான ஏற்பாடு. உள்ளே நுழைஞ்சவொன்னே ஜன்னலாம் திறந்து விட்டு அவ்வளோ மகிமையாக அந்த இடத்த ஏற்படுத்தி, சின்ன ரூம் தான், அவ்வளோ பிரமாதமாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். சில வீட்டில் நடக்கிற ஜெபக்கூடத்தை பார்த்தா ஆமென், வேதனையாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் கர்த்தரை கனமன்ற தேவனை பிதாவை கனமன்ற ஒரு விசுவாசியாக இருந்தால் என்ன செய்வீங்க தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு ஊழியக்கார் வாராருன்னா வெளியே வந்து அவளை வரவேற்பீர்கள். உள்ளே சகல உபசரிப்போடு நீங்கள் அவரை கனம் செலுத்துவீர்கள். தேவனுடைய மனுஷன் சொல்லி புறப்பட்டு போகும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் வெளியே வந்து வழி அனுப்பி வைப்பீர்கள். திருவசனத்துக்கு பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாகளாக எண்ணுங்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம இந்த சோத்திரம் இதெல்லாம் நம்ம ஒன்றும் புரியாமல் இருக்கிறோம். பிதாவை எப்படி கனமணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறோம். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வீடுகளில் பாஸ்டர் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? மண்ணோடுக்கு ஒத்த ஓடு. ஆனால் ஆண்டவர் சொல்லுதார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன். சரி, நீங்கள் கேட்பீங்க, ஐயோ பெரிய எவரோ? ஒன்றும் கிடையாது, மண்ணோடுக்கு ஒத்த ஓடுகியா. சரியா? திருப்பி சந்தோஷமாக இருக்கா? மண்ணோடுக்கு ஒத்த ஓடு. ஆனால் என்ன செய்ய, மகிமாவா வீட்டுக்கு வரணுமே. அல்லேலூயா. பிதாவை கனம் பண்ணால் தான் நடக்கும். தோத்திரம், பிரைஸ் எல்லாம். ஆகையினால ஆமன், பிதாவை கனம் பண்ணுவதற்கு ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், வருகிற 6ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வீடுகளை போய் சந்திக்க போகிறோம்ல. ஒவ்வொருவரும் என் கூட வந்து பார்க்கலாம், ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி பிதாவை கனம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய வீடுகளில் கேலண்டர் பரிதாபமாக இருக்குது. சில வீடுகளில் கேலண்டர் ஜனவரி மாதத்தோடு அப்படியே இருக்குது. அல்லேலூயா. அடுங்காமல் குலுங்காமல் அப்படியே இருக்குது. சில வீட்டுகள் அதில் தொங்க போட்ட பெல்ட்டு ஆணி குத்தி தோத்திரம் ஓட்ட ஓட்டையாக கிடைக்கும். கேலண்டர் நிலைமையே இவ்வளோ பரிதாபமாக இருக்குமானால் அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிதாவை கனமன்ன தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஏமேன், ஏமேன். ஆக பேதுருவை கனமண்ணி வரவேற்றதுனால அந்த வீடு தேவ மகிமையால் நிரம்பி இருந்தது. ஒவ்வொரு வீடும்
நீ நாட்கள் அப்படி இருக்க போகுது. உங்கள் வீட்டில் ஜெபக்குழுக்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. தேவ மகிமையால் நிறைந்து அற்புத அடையாளங்கள் அடைந்து இன்னும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, கடைசி அவனை பார்ப்போமா? 5வது, அவருடைய வார்த்தையை கை கொள்ளும்போது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம். சரியா? யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ப்ளூரல். நாங்கள் அவனிடத்துல வந்து வாசம் பண்ணுவோம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. நாங்கள். ஆண்டவர் எங்க போயிட்டாரோ தெரியலையே. ஆண்டவர் எங்கேயோ காணுமே. நம்மோடு இருக்கிறார். நாங்கள் அவனிடத்துல வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எவனோடு? ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்ள கடவன். பைபிளே வாசிக்க மாட்டேங்குமே, எங்க கை கொள்ள? ஏமா வசனத்தையே வாசிக்க மாட்டேங்குமே, எங்கிருந்து கை கொள்ள? ஆண்டு சொல்றார், எனக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிறவனையே நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இந்த வசனத்தை ஏற்றி கொண்டு சுமந்து கொண்டு செல்றாங்க பாருங்க. திருவசனத்தை தன்னுடைய சிந்தையில் ஏற்றி கொண்டு தன்னுடைய இதயத்தில் சுமந்து கொண்டு திரிகிறாங்க பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள். தாவீது தான் சொல்றாரு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி நான் உம்முடைய வார்த்தையின் இதயத்தில் வைத்துள்ளேன். அப்ப இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிற எந்த விசுவாசி சிந்தனைகளில் யாருக்கு தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை நேசிக்கிறார்கள். தேவனை நேசிக்கிறவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள். இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு திரிகிறவங்க வேற என்னத்தையாவது சுமந்து கொண்டு திரியக்கூடாது. கோபத்தில், எரிச்சலில், என்ன அவனை ஒரு வார்த்தையை கேட்காம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. சரி, அம்மா கேட்ட பிறகு இருக்காம போயிருவியா? அல்லேலூயா. அவன் சோத்திரம். அவனை வர்ற கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாம் தனியை விட்டுட்டு தோத்துறோம். தேவனுடைய வார்த்தைகளால், தேவனுடைய சிந்தனைகளால், தேவனுடைய நினைவுகளால் நாம் நிரம்புவோமானால் நாம் தான் தேவனை கனம் பண்ணுகிறோம். ஆண்டவர் சொல்லுதாரு, நீங்கள் என்னிலேயும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். யுவர் பிரேயர் வில் பி ஆன்சர்டு. ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஏமே இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஜெபம். சில நேரங்களில் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து போடுன்னு ஜெபிக்கிறோம். ஆமென். உடையும் நொறுக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எலியா வந்தார், கர்த்தாவே கேட்டாலும் பொத்து அக்கினி விழுந்தது. எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். நாங்கள் ரொம்ப ஈஸி. நீங்கள் என்னிலேயும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கடந்து முக்கி தினமர் தடுமாறி ஊட்டு நடக்கும். ரொம்ப ஈஸி. கர்த்தாவே கேட்டாலும் முடிஞ்சு போச்சு. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்துருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேத வசனத்தை கை கொண்டு நடக்க கர்த்தர் சொல்றாரு, நான் அவனை கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடை கட்டப்பட்ட புத்தியுள்ளவனுக்கு நான் ஒப்பிடுவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பயம் வேணும். பாவத்தை விட்டு விலகணுங்கிற பயம் வேணும். ஐயோ நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வேணும். தோத்துறோம். ஐயோ நான் இந்த தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி இந்த பாவத்தை செய்வது என்று விலகி ஓடின யோசேப்பு எகிப்திற்கு அதிபதியானான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ராஜ சமூகத்து போஜனத்தினால் தங்களை கரைப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணிய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்களை ராஜா தேசத்தில் உயர்த்தினான். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிற ஒரு அனுபவம் இருக்குதா? தேவ சமூகத்தில் பயம் இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் தேவன் வாசம் என்ற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் ஒரு ஆசாரி, பிரதான ஆசாரியன் தான் உள்ளே நுழையணும். ஒரே ஒரு ஆள் தான். அவர் உள்ளே நுழையும் போது சங்கிலியை காலில் கட்டி விடுவாங்க. மணிக்கு சத்தம் கேட்கும். ஏன்னா உள்ளே இருந்து ஒரு பாவ நினைவு வந்துவிட்டால் அவன் அங்கே செத்து போய் விடுவார். செத்து போன பாடியை வேற யாரும் உள்ளே போக முடியாது, அவனும் செத்து போயிடுவான். ஆகையினால வெளியே இருந்து பிடிச்சு இருப்பதற்காக சங்கிலி, உள்ள ஆள் உயிரோடு நடமாடிட்டு இருக்கான்னு பார்ப்பதற்காக மணி டிங் 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 மணி அடிச்சுட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் மகா பரிசுத்த ஸ்தலம்.
அந்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் சொல்றாரு, என் கற்பனையை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனிடத்துல நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். தேவன் மேலே எவ்வளவு கனம் நமக்கு இருக்கணும், எவ்வளவு பயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நான் தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இன்னைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் தோத்திரம் கர்த்தரை கனப்படுத்துவதாக, நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தரை கனப்படுத்துவதாக, நம்முடைய எல்லா முயற்சிகளும் கர்த்தரை கனப்படுத்துவதாக. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் கனம் எங்கே? அல்லேலூயா. துணிகரங்கள், அசட்டைத்தனம், நிர்விசாரம், பத்திரம், இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். அதை விட்டு எல்லாம் நம்மளை விட்டு அகற்றி விட்டு அவருக்கு உகந்த ஒரு காணிக்கையாக, அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக, அவருடைய வசனத்திற்கு பயந்து நடுங்குகிற ஒரு வாழ்க்கையாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு படைக்கும் பொழுது சிறந்தவைகளை கொண்டு வந்து படைக்கணும். ஹல்லேலூயா. எப்படி? கர்த்தருக்கு படைக்கும் போது சிறந்தவைகளை கொண்டு படைக்கணும். சில பேர் கிழிஞ்ச நோட்டு ஒருத்தனும் வாங்க மாட்டான், காணிக்கப்பட்டு ஒன்று போட்டுருவாங்க, யாருக்கும் தெரியாது. இல்லை அல்லேலூயா. அவன் சோத்திரம், அவன் தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு சிறந்தவைகளை கொண்டு வந்து படைக்க வேண்டும். கர்த்தரை கனம் பண்ண தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உலகத்தில் எப்படியோ வாழ்ந்து வந்தோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு முழு கனமும் பிதா ஒருவருக்கே, முழு மரியாதையும் முழு அவர்தான் பாத்திரர், அவருக்கே. அதுக்கு அடுத்த லெவலுடைய ஊழியக்காரங்க, அதுக்கு அடுத்தது அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது வலதைக்கும் இடையேக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், அறியாதவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று. ஆமாம், கனத்துக்குரியவர் பிதாவாகிய தேவன். அவரை கனம் பண்ண தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கனம் பண்ண விரும்புகிறீங்க? அப்படி முழந்தால் படியிட்டு ஆண்டவரை கனம் பண்ண விரும்புகிறவங்கெல்லாம் அப்படி முழந்தால் படியிட்டு ஆமென், பிரைஸ் தி லார்ட், அப்படி முகத்தை நோக்கி பார்ப்போம். அவரை கனம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவரை கனம் பண்ணுகிறவர்கள், ஸ்தோத்திர பலியிடுகிறவன். துதி, நம்முடைய நாவிலே துதிகள் இருந்து கொண்டே இருப்பதாக, அவரை உயர்த்துகிற துதி இருந்து கொண்டே இருப்பதாக. ஷக்காலா தீர நிமாலா ரக்காலா துரா பாலா பாதாரா ஓ திகா துரா நமாலா ரக்காதாரானா ஷக்காலா தாரா தினி மரபா. தேவனை துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உகந்த பலியாய் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவரை நானும் கனம் பண்ணுவேன். என் வசனத்துக்கு பயந்து நடுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அசட்டத்தனம் வேண்டாம், வஞ்சிக்கிறது வேண்டாம், தூஷணம் வேண்டாம். என் வாயின் தூஷணங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷக்கரதல ரக்கல போதரபா. நாமும் உயரனும் இன்று மேன்மை அடைய பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமும் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
யாவே ஹாரே ஹalleluya யாவே ஹாரே ஹalleluya. கர்த்தரை உயர்த்தும் பொழுது, அவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகிறார். அவர் நம்மை கனப்படுத்துகிறார். அவர் நம்மை கனப்படுத்துகிறார். நாங்கள் அவர்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லார் மேலையும் இறங்கி வரட்டும். ஏமனதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார் மேலையும் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. தேவ மகிமை ஒவ்வொரு வீட்டையும் நிரப்புவதாக. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவரை கனப்படுத்துவோம். இன்று முதல் உண்மையை நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் கனப்படுத்துவோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானவைகளை பேசுவோம், தியானிப்போம். எங்கள் வாயின் வார்த்தைகள் உம்மை கனப்படுத்தும். உம்முடைய அதிசயங்களை தியானித்து பேசுவோம். உமக்கென்று அவன் பிரதானமானவைகளை, சிறந்தவைகளை நாங்கள் படைப்போம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நேரங்களை நாங்கள் உமக்கு கொடுப்போம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Holy Spirit. எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் தாங்கி இருக்கட்டும்பா. நன்றி நன்றி.